சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்ல சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறேன். கடைக்கு போயிட்டு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். சிக்கன் 1 கிலோ, பாப்பாக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி குடுக்கலான்னு அவளுக்கு ஊளி மீன் வாங்கிட்டோம். பாஸ்மதி அரிசியில பிரியாணி செய்றத விட சீரக சம்பா அரிசியில செய்றப்போ டேஸ்ட் இன்னுமே நல்லாருக்கு. நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நான் கிச்சன்ல சமைச்சுட்டு இருந்தப்போ பாப்பா ஹால்ல புக்ல பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அது கொஞ்சம் சிந்திட்டு போல. அதெல்லாம் வந்து நல்லா தொடச்சு கிளீன் பண்ணிட்டு, அப்புறமா எனக்கு ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலாலாம் நானே போடுறோமான்னு சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு லீவுன்றதுனால பயங்கரமா போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நான் எனக்கு வீடு கட்ட போறேன்னு டைனிங் டேபிள்ல ஒரு பெரிய பெட்ஷீட் எடுத்து போட்டு ஃபுல்லா கவர் பண்ணி, அதுக்குள்ள உட்காந்து ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருந்தா. நானும் அப்புறமா சமைக்கிறதுக்கு வந்துட்டேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு, பிரியாணி பாட்ல எண்ணெய், கரம் மசாலா, ஸ்பைசஸ், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்கிட்டு, கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன், கூடவே மசாலா பவுடர் எல்லாம் போட்டு, 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதே மாரி அரிசிய கரெக்ட்டா 20 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுக்கணும். நான் இன்னைக்கு 2 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதனால தண்ணி 5 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ உப்பு, காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா புதினா, கொத்தமல்லி இல போட்டு ஊற வச்சிருந்த அரிசியும் சேர்த்து, ஒரு 5 நிமிஷம் போல நல்லா ஹை ஃப்ளேம்ல குக் பண்ணிட்டு, தண்ணி இந்த அளவுக்கு வத்தி வந்ததுக்கு அப்புறமா 15 மினிட்ஸ் லோ ஹீட்ல தம்ல வச்சிரணும். இது ரெடி ஆறதுக்குள்ள சிக்கன் ஒரு சைட்ல ஃப்ரை பண்ண வச்சுட்டு, பாப்பாக்காக ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணிட்டேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மதிய லஞ்ச் இன்னைக்கு சூப்பரா சாப்பிட்டாச்சு. நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.